Praise and bless the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. It is so good to connect with you through this video in the prayer altar. இந்த ஜெப பீடத்தில் உங்கள் யாவரோடும் தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி என்று சொல்லி சந்தோஷம் அடைகிறேன். In the past couple of years we have been teaching on prayer altar in many churches. கடந்த சில ஆண்டுகளாக நாம் பல சபைகளுக்கு சென்று ஜெபபீடத்தை குறித்து நாம் போதித்து கொண்டு வருகிறேன். And today I see the importance of what we have been teaching in the principles of prayer altar. ஜெபபீடத்தினுடைய அடிப்படை சத்தியங்களிலே காணப்படுகிற சில விதிமுறைகள் எவ்வளவு முக்கியம் என்று இந்த காலகட்டத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். And for this evening we want to take the book of Exodus chapter 12. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க இருக்கிறோம். We are going to read from verses 1 to verse 13. 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். And but what I'm going to do is just to save some time. I'm going to read in Tamil. And if you have your Bible in English, maybe you can flow along at this hour. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாய் தண்ணீரில் அவைக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடிய காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடிய காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Amen. Now, having read that up to verse 13, this is the time that a great destruction is about to come, a plague about to come upon the Egyptians. எகிப்தர் மேலே எகிப்து தேசத்தில் பயங்கர ஒரு வாதை இங்கே வர இருக்கிறது. But the Lord is giving the Israelites, the people of the covenant, how they can be covered from this plague. இந்த பயங்கர வாதையிலிருந்து தேவ ஜனங்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ற காரியத்தை கர்த்தர் இங்கு எடுத்து காட்டுகிறார். And as we read in the Bible, they are to take a lamb, and each man according to the members of the family, if not enough, he can bring other people and join together.
they are supposed to slaughter this lamb and eat the meat within the house. After having applied the blood of the lamb on the doorpost. வீட்டு வாசல்களிலே அவர்கள் இந்த இரத்தத்தை அவர்கள் தெளித்து அதற்குள்ளாக அந்த வீட்டுக்குள்ளாக அமர்ந்து இந்த மாம்சத்தை, இந்த பஸ்கா ஆட்டை அடித்து அவர்கள் புசிக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் இது அவர்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். And we can see that the blood of the lamb is so important in this place to cover from the plague. இந்த வரக்கூடிய வாதையில இவர்கள் பாதுகாப்பதற்கு மிக தேவையாக அத்தியாவசியமாக இருப்பது இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம். And all of us know it is Jesus is the one that is died for us, is the Lamb of God. இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். And as we come under the covering of the blood of Christ, we are protected. நாம் இயேசுவின் ரத்தத்துக்கு கீழாக வரும் பொழுது நாம் வாதையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக உருவாகிறது. And the children of Israel were protected. இந்த இஸ்ரவேலர்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். But there's one thing that we also want to see, the way that God told them how to eat this flesh of the lamb. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை எப்படி சாப்பிடுவது என்று கர்த்தர் சொன்னார். Now one thing, the blood covers them. Another thing, what they are supposed to do within the house. ஒன்று, இந்த இரத்தம் அவர்களை பாதுகாத்தது. அடுத்ததாக அவர்கள் வீடுகளிலே என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். Now they are supposed to gather together as family. குடும்பமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் அந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். Now that eating of the flesh is the communion together one another in presence of God. தேவ சமூகத்தில் அவர்கள் ஒருத்தர் ஐக்கியம் கொள்ளும்படியாக, உறவு கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த மாம்சத்தை புசிக்கும்படியாக சொன்னார். Now we know the lamb is Jesus. இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அங்கு காணப்படுகிறார். And Jesus said to the disciples, you have to eat my flesh and drink my blood. நீங்கள் என் மாம்சத்தை சாப்பிட வேண்டும், என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். And when many who heard that, they were very offended. They said, this is a hard teaching, we cannot accept. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது பலர் எங்களுக்கு இது கடினமான உபதேசம், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. Even the Pharisees and the scribes, they reacted. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த நாட்களிலே அவர்கள் இந்த உபதேசத்தை எதிர்த்தார்கள். But they didn't understand the importance what Jesus was saying. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியத்தை அவர்கள் அந்த நாட்களில் புரிந்து கொள்ளவில்லை. And here we read that as they slaughtered this lamb and they placed this blood on the lintels of the door, அந்த வீடு வாசல் தொங்கலிலே அவர்கள் இந்த இரத்தத்தை பூசி அந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். And they are protected by the blood. இந்த இரத்தத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். But at the same time, while the plague passes, இந்த வாதை கடந்து போகும் மட்டும், there is something they are to do as families. வாதை கடந்து போகும் மட்டும் அவர்கள் குடும்பமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Sometimes I think, especially when there are restricted movement, that we are not allowed to go out, and we are supposed to stay inside the house. இந்த வேளையில் நாம் வெளியில் போக வருவதற்கு தடங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வீடுகளில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள். And I believe this is a good time. For the past few years, we have been teaching on the prayer altar, and we have been encouraging people the importance of reading the scriptures together as a family. கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஜெபபீடத்தை குறித்து போதித்து கொண்டு வரும் பொழுது குடும்பமாக கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது எவ்வளவு அவசியம் என்று நான் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம்.
And thank God that many believers, many churches, after going through the teaching, they began to read the Word of God. They began to take God's Word seriously. இந்த போதனைகள் உபதேசத்திற்கு பிறகு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜெபபீடத்தினுடைய காரியங்களை புரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய வசனத்தின் மேல ஆவலாக இருந்து அந்த கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க துவங்கி இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் we have challenged many to read at least once a year. வருடத்தில் ஒரு தடவையாவது வாசித்து முடிக்க வேண்டும். And then we took them to another step. Now we encourage them to read at least 10 chapters a day. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தையாவது வாசியுங்கள் என்று அவர்களுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். And many have taken the challenge of sitting together or alone in their personal altar to read the Word of God up to 10 chapters the least. அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட ஜெப பீடத்தில் கர்த்தருடைய வசனத்தை தனியாக 10 அதிகாரமாக எடுத்து வாசிக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Now we see the need today. We are restricted from going out. We are restricted from even meeting as a church. நாம் சபையாக ஒன்று சேருவதில் தடங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது. வெளியில போகிறதற்கு தடங்கள் பட்டிருக்கிறது. How can we worship God? எப்படி நாம் கர்த்தரை ஆராதிப்பது? What are we to do? Now this is very important. இது மிக முக்கியமானது. If we come back, we can see that God told them to sit as families. ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார், குடும்பமாக உட்கார வேண்டும். And they are to eat the flesh of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை அவர்கள் அந்த இரவு சாப்பிட வேண்டும். Now remember, blood covered them. ரத்தம் அவர்களை மூடி இருக்கிறது. That is outside the house. But what must be done inside the house? வீட்டுக்குள்ளாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? While there is death taking place outside, வெளியில அங்கு மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. Danger outside surrounded by danger. வெளியில ஆபத்துக்கள் அங்கு சூழ்ந்திருக்கிறது. But God told his people, I will cover you, I will protect you. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பாதுகாப்பேன். Because of the blood of that lamb, they are protected. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். But there is a clear instruction that God gave them what they are to do right inside the house. தங்களுடைய வீட்டுக்குள்ளாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கு கண்டிப்பாக வலியுறுத்தி சொல்லுகிறார். They are to participate in eating together the flesh of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் சாப்பிட வேண்டும். Remember, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. And the Word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. It is Jesus who was the Word. He became flesh. And he died for us. அவர் நமக்காக மரித்தார். But then that's not the end. When Jesus said, drink my blood, eat my flesh. என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும், என் மாம்சத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். He's actually showing us the importance, not only being washed and cleansed by the blood, we having relationship with the blood, because the blood brought us into the covenant. அவர் சிந்திய ரத்தம் நான் குடிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையில நம்மை இணைக்கிறார். And we need to partake in that blood. அந்த ரத்தத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். There is no literal blood today. இன்றைக்கு நிஜமான ரத்தம் கிடையாது. But the blood, the Bible says in the Old Testament, life of the flesh is in the blood. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. And each one of us, as we have received Jesus, we have received the life of Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருத்தரும் அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம். And that life is the blood of Jesus.
அந்த ரத்தம் அல்லது அந்த ஜீவன் இயேசுவின் ரத்தம். பிகாஸ் லைஃப் இஸ் இன் த பிளட். அந்த ரத்தத்தில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. And we have received that life from God. Now the Lord wants us to feed upon his body. அவருடைய மாம்சத்தில் நான் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We need to eat the bread. We need to eat the flesh. Jesus said, I am the bread that came from above. I am the manna that came from above. வானத்திலிருந்து வந்த மன்னா நானே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். Beloved, it is so important that as we sit under the protection of God, even in this time of being confined in the house, நாம் ஒவ்வொருத்தரும் வீடுகளிலே இருக்கும்படியாக நம்முடைய அரசாங்கம் கட்டளை விடுவித்திருக்கிறது. And this restrictions is for all our benefits. இந்த தடங்கல் சட்டம் நாம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. And I believe each one of us will cooperate together so that we can ward off this pestilence. இந்த பயங்கர நோய் இது நம்ம விட்டு விலகுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றாக செயல்பட வேண்டும். We do what we are supposed to do. நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம் என்றால் நாம் பாதுகாக்கப்படலாம். And while these restrictions is being enforced, இந்த தடங்கள் இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிறது. What are we going to do at home? நாம் வீடுகளில் என்ன செய்யலாம்? And I would encourage each one of you, at least spend a large portion of the time that you would stay at home in reading the word together with the family. இந்த காலகட்டத்தில் அதிக நேரமாக வீடுகளிலே பலர் இருப்பீர்கள், குடும்பமாக இருப்பீர்கள். அதிக நேரம் எடுத்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஃபேக்ட் this is a wonderful time that you can be together with the family. This is the wonderful moment that you can sit together with the family. குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். If you have 3 or 4 children and father and mother sitting together and take few chapters and target about 10 chapters if you want, and then each of you read accordingly. Each one read few verses depending on the reading speed of everyone in the family. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பமாக உட்கார்ந்து, சில குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருக்கலாம், தாய் தாப்பனோடு சேர்ந்து 5 பேர் இருப்பீர்கள். நீங்கள் ஒன்றாக குடும்பமாக உட்கார்ந்து உங்களுடைய வாசிப்பு திறமைக்கு ஏற்றதாக எத்தனை வசனம் ஒரு ஆள் வாசிப்பது அப்படி என்று எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைகளோடு. And the children may read slow, just encourage them to read. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள். And I tell you, it's going to be an exciting moment. You will enjoy reading together as a family. And as you read chapters after chapters, பைபிளில் ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து வாசிக்க அதில் இருக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, அது மிகவும் மகத்துவமானது. The center of our communion fellowship is the word. நம்முடைய ஐக்கியத்துக்கு மையமாக இருப்பது கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் இல்லை என்றால் நமக்கு அந்த ஐக்கியம் இருக்காது. The word gives life to the fellowship. The word gives life to that communion. நாம் ஐக்கியப்படுகிறதில்ல, ஒன்றுபடுகிறதில்ல, நமக்கு உயிரை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. And therefore we glorify God as we read the word. And let me tell you, the word brings God's life into us, activates the strength, activates God's divine strength within us. நமக்குள்ளாக கர்த்தருடைய வசனம் நமக்கு தெய்வீக பலத்தையும் தெய்வீக சக்தியும் நமக்குள்ளாக கொடுக்கிறது. Remember, God's word has a healing power. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக சுகப்படுத்துகிற வல்லமை உண்டு. And that is very important. Remember, the centurion said when Jesus was coming to his house, he said, Jesus, I'm not worthy. I'm not worthy that you should come.
under the roof of my house. நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவர் அவனோட வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரன் சுகமடைய வரும் பொழுது அவர் சொல்லுகிறது, ஆண்டவரே என் வீட்டின் கூரைக்குள்ளாக நீ வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. But he said, Lord, speak a word. ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் பேசும், and my servant will be healed. என்னுடைய வேலைக்காரர் சுகமடைவான். He said, God, speak a word. Lord, speak a word. And Jesus, having heard that, what did he say? He said, I never heard such a faith in all Israel. இஸ்ரவேல் முழுவதிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. Now I want you to pay attention. This man is not an Israelite. And Jesus himself says, in all Israel, he never found this kind of faith. What kind of faith? He had that faith on the word that was spoken by Jesus. என்ன விதமான விசுவாசம் ஆண்டவர் சொல்லுகிறார்? பெரிய விசுவாசத்தை நான் கண்டேன். என்ன விசுவாசம்? அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்று அவன் சொல்லுகிறான். And Jesus said, according to your word, so let it be. உன்னுடைய வார்த்தையின்படி அது நடக்கும். And immediately in the house, servant was healed. அந்த வீட்டில் வேலைக்காரன் சுகமானான் என்று நாம் வாசிக்கிறோம். Beloved, it is the same God that sends his word to heal us. அதே தேவன் தான் வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்தும்படியாக அவர் கொடுக்கிறார். Even as you read together in your house the word, you are releasing the presence of God. You are drawing the presence of God into the home. நாம் கர்த்தருடைய வார்த்தை வீட்டில் வாசிக்க அவருடைய பிரசன்னத்தை நம் வீடுகளிலே நாம் கொண்டு வருகிறோம். We draw the presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம் வீடுகளுக்குள்ளாக கொண்டு வருகிறோம். We allow the presence of God to dwell among us. நம்மத்திலே தேவ பிரசன்னம் தங்குவதற்கு நாம் வழியை வகுக்கிறோம். When we read in the Old Testament, God told Moses, build me a tabernacle, and he gave all the structures. What's the reason? Because God said, I want to dwell among you. You have to create an atmosphere. Then I will come. நான் உங்கள் மத்தியில் வந்து தங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையை நீங்கள் அமையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு பழைய ஏற்பாட்டில் கூடாரத்தை கட்டும்படியாக கட்டளை கொடுத்தார். And after having completed that whole tabernacle, according to the very specification that God has given, the glory of God filled the temple. தேவன் கொடுத்த அந்த அளவுக்கு ஏற்றதாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியதும் தேவ மகிமை வந்து நிரப்பிற்று என்று வாசிக்கிறார். And from that time God dwelt among them. அந்த நேரத்திலிருந்து கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். They created. God taught them that they have to create an atmosphere for God to come. தேவன் வந்து தங்குவதற்கு ஏற்றதான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளாக கர்த்தர் சொன்னார். Now today we can create that atmosphere. We are the tabernacle of God. We are the temple of God. But we want the presence of God to come and dwell in us. நமக்குள்ளாக தேவ பிரசன்னம் வந்து தங்கும்படியாக நாம் விரும்புகிறோம். நாம் தான் அந்த ஆலயம். As we read the word, as we minister the word, as we minister praise unto God, God's presence will invade our house. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாய்ப்பட வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் கண்டிப்பாக வந்து தங்க ஆரம்பிக்கிறது. That's what going to give us such an assurance that no pestilence will ever come to our house. என்னுடைய கூடாரத்தை வாதை ஒன்றும் அணுகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஏற்றதாக நமக்குள்ளாக கர்த்தர் பாதுகாப்பை தருகிறார். Oh, the word of God is strength and life. It's a healing to all my bones. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்கு மூணுக்கும் அது சுகத்தை ஆரோக்கியத்தை தருகிறது அல்லவா? So continue to read. I would encourage you to sit as a family and start reading every day. ஒவ்வொரு நாளும் குடும்பமாக உட்கார்ந்து வாசிங்கள். We do not know how these restrictions going to be in this land.
இந்த தேசத்தில் எவ்வளவு காலம் இந்த தடங்கள் இருக்கும் என்று தெரியாது. பட் வாட் எவர் இட் மே பி, we can make good use of it. இதை நாம் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். We can turn this into a blessing. இந்த தடங்களை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளலாம். So please join together with your family, read the word of God, continue to read at the least 10 chapters. I know there are few who are reading in the morning 10 chapters and evening 10 chapters. சிலர் காலையில் 10 அதிகாரம், இரவில் 10 அதிகாரமாக சில குடும்பங்கள் வாசிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். I so rejoice in the Lord, because people of God, it is God's word that's going to hold you and me. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் பிடித்து உயர்த்த போகிறார். And I believe the Spirit of the Lord, the Holy Spirit, will guide us into all truth, and He will be your teacher as you are reading the word together with a family. குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதகராக இருந்து உங்களை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவார். And just be sensitive to hear what the Spirit of God is saying through your reading. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்வுள்ளவர்களாக இருக்க முடியாது கேட்கிறேன். And I believe God will speak to you. கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார். It has been a good joy and good time to have met you together in this study. இந்த சற்று நேரத்தில் இந்த வேளையில் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Bless the Lord.